கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. ஒரு 10 நாளைக்கு இரவுல 9 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் அல்லாவுடைய தூதரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இந்த முகம்மது யார், இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை நாம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன், நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப கோபம் கொண்டிருக்காங்க மக்கள். ஏன் கோபம் கொண்டிருந்தாங்க? ரசூல்லா தன்னுடைய இறைவன் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள முகமது நபின்னு ஒரு பட்டத்தை குறிச்சு என்னுடைய ரசூல்னு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கான். அப்படி கொடுக்கறதுக்கு முதல் நாள் வரைக்கும், முன்னாடி லைஃப் வரைக்கும் அவங்கள மக்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா பழகுனாங்க. இவங்கள உண்மையாளர் இருந்தாங்க, சித்திக்கினாங்க. எல்லா வகையிலும் அவங்களோட பரஸ்பரமா வாழ்ந்த மக்கள், குடும்பத்தாரெல்லாம் கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க, கூடி வாழ்ந்த அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வருது. முதல் வகி இக்ர. அந்த இக்ர குர்ஆனுடைய வசனங்கள் வந்த உடனே, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த உடனே அந்த மக்கள்லாம் கோபப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முஹம்மது நபி அவர்களை திருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முஹம்மது நபி அவர்களை எந்த இடத்துல பார்த்தாலும் மூஞ்ச திருப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் மூஞ்ச திருப்பாங்கன்னாக்கா, அவர் எல்லா கடவுளையும் ஒரு கடவுள்னு சொல்றாரு. அவரு ஒரு அதிசயமான வேலை செய்யறாரு. எல்லா கடவுளையும் ஒரு கடவுளுங்கிறாரு. இதை எப்படி நம்ம நம்ப முடியும்? நம்ம மூதாதையர்கள் பல கடவுளை வணங்குறாங்களே. அப்ப இவரு அந்த கடவுள் பேராலேயே ஒரு கடவுள்னு சொல்றாரு அப்படின்னு கோபத்தை குப்பளிக்கிறாங்க. அப்ப கோபம் வர வர அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முஹம்மது நபி மேல வேகமா அந்த வன்மத்தை கக்குறாங்க. அந்த வன்மம் பிரச்சனை எப்படி வரும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை பண்ற அளவுக்கு போறாங்க. அப்ப அடிக்கிறது, அவங்கள திட்டுறது, அவங்கள கொச்சப்படுத்துறது, அவங்கள கொலை செய்யணும், இப்படி பல வகையான திட்டங்களும் அவங்க போடுறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷங்கிற முறையில கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கக்கூடிய தன்மை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல கூட பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கும் அவங்கள சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் ரசூலால இந்த முஹம்மது நபியால கொடுக்கப்பட்டது இல்ல, முஹம்மது நபிக்கு வந்தது இல்ல. இவர் கிறிஸ்துவற்ற போய் அங்கங்க சில செய்திகளை வாங்கி அவர் தன்னுடைய செய்தி மாதிரி சொல்றாரு. அடுத்தது இவர் இரவுல ஒரு படித்தவற்றை போய் பார்க்கிறாரு, அவற்றை சில செய்தியை கொண்டு கேதர் பண்றாரு. இப்படி கேதர் பண்ணி இறைவனுடைய வாக்குன்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் சொல்ற சில வார்த்தைகள்லாம் நமக்கு முன்னாடி உள்ள மூதாதையர் சொன்ன வார்த்தை மாதிரி இருக்குது. ஆகவே அங்கிருந்து அவர் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு இப்படிலாம் புனையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு வரும்போது வன்மமும் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஆகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபங்களும் வன்மமும் குரோதமும் ஏறும்போது இவையெல்லாம் என்ன எதன் அடிப்படையில்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் ஒருவன், கடவுள் ஒருவன் தான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் பாருங்க, அங்கதான் பிரச்சனை ஆரம்பம். அப்ப இந்த பிரச்சனை ஒரு கடவுள் சொல்றதாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு கோபம். அந்த கோபத்தினுடைய அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த கோபத்தினுடைய அடிப்படை என்ன? அந்த வார்த்தையை சொன்ன அல்லாஹ் மேல. அப்போ அல்லாஹ் மேலையும் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அந்த கோபமாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல காட்டுறாங்க அந்த மக்கள். அப்ப இந்த குற்றத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே குற்றவாளி இல்ல. அப்ப அல்லாஹ் எதை சொல்லானோ அதை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் எதை செய்ய சொல்லணும் அதை செய்யறாங்க. அப்ப சொன்னதையும் செய்தையும் இந்த மக்களுக்கு பிடிக்கல. அப்ப இந்த குரோதம் யார் மேல வரணும்? அல்லாஹ் மேல வரணும். அதுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய தூதர் மேல அவர்கள் எந்த இடத்துலயும் பார்த்தாலும் அவர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு வீட்டுல அடைக்கலாம், அதாவது ஒரு வீட்டுல தங்குறாங்க அவங்க நண்பர்கள் வீட்டுல. அப்ப பேசிட்டு இருக்காங்க அவங்க நண்பர்களோட. அப்ப நண்பர்களோட பேசும்போது கதவு தட்டுற சத்தம் இருக்குது. அது சாது பின் அபி வக்காஸ் வெளியில அவன் அந்த கதவை தொட்டமும் யாருக்கும் நான் தான் அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாரும் பாடி கார்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடி கார்டு மாதிரி வருவாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி பயங்கரமான துன்பங்களும் துயரங்களும்
கொலை பண்ற ஒரு திட்டமும் அவங்களுக்கு தீட்டப்பட்டிருக்கு. இது எல்லாம் பெருமானார் தெரிஞ்சு போகுது. அப்ப இந்த நேரத்துல இந்த வீட்டுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு யோசனை பண்றாங்க. இப்ப நம்மள இவ்வளவு நம்ம சொல்றோம், அல்லாஹ் பத்தி சொல்றோம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்றோம். இந்த அளவுக்கு மனிதர்கள் வேகப்படுறாங்க, அது மட்டும் குடும்பத்திலேயே வேகப்படுறாங்களே அப்படிங்கிறாங்க. குடும்பத்திலே பல பேர் ரசூல் ஸல்லல்லாஹு விரோதியா தான் இருக்காங்க. அப்ப குடும்பத்தாரும் இப்படி இருக்கிறாங்க. அதே மெத்தட் தான் இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தாரு, ஒரு இறைவனை ஏற்ற அல்லாஹ் ஏற்றா, முதல்ல விரோதியா குடும்பத்தார் தான் விரோதி ஆகலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு யார் விரோதி ஆகனாங்கிறத இன்னைக்கு நடைமுறையில் நீங்க பார்த்தா தெரியும். அவன் நண்பர்கள் ஆவாங்க, அவன் குடும்பத்தார் ஆவாங்க, அவன் சுற்றம் சூழல் எல்லாமே அவங்களுக்கு விரோதி ஆவாங்க. இது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு நீங்க அப்படியே வைங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கும் போது அவங்களுக்கு லைட்டா பயம் வருது. அந்த பயம் வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மக்கள்கிட்ட நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்மளை யாரு பாதுகாப்பா? ஏன்னா ஒவ்வொரு சஹாபிகளும் நண்பர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு பந்தோபஸ்துக்கு வர்றாங்க. அது வந்த போது அந்த ஒரு பயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவுபடுத்தினான். எப்படி தெளிவுபடுத்தினான்னா, ஒருத்தவங்களும் இவங்களை குற்றம் சொல்றாங்க, அந்த குற்றத்தை வன்மமா மாறுது, அந்த வன்மம் கொலையா மாறுற அளவுக்கு போகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி சொன்னா, கூட கொஞ்சம் வெயிட்ட கொடுக்கலாம். பாருங்க, அல்லாஹ் அவன் செய்யற வேலையை பாருங்க. அவன் என்ன தெரியுமா, கூட கொஞ்சம் தன்னுடைய நபி மேல பிரியப்பட்டாலும் கூட கொஞ்சம் வெயிட்ட கொடுத்து போங்கிறான். அவங்களே கொஞ்சம் யோசனை பண்றாங்க. இந்த உண்மை செய்தியை சொன்னா தானே இப்ப பிரச்சனை வருதுங்கிறாங்க. இப்ப உண்மையை சொன்னாதான் பிரச்சனை வருது. அப்ப உண்மையை சொல்ற இடத்துல பிரச்சனை வருது. அவங்க தாயை கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னும் கூடுதலா அவங்களுக்கு வெயிட் கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா பாருங்க, 5வது அத்தியாயம் அல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 67வது வசனம் இந்த வீட்டுல நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, யா ஐயுஹ ரசூல், என்னுடைய ரசூலே, என்னுடைய தூதரே, அல்லாஹ் ஒரு இது கொடுக்கலாம் பாருங்க, என்னுடைய தூதரே அப்படின்னு சொல்லி நீங்க போங்கங்கிறான். அப்ப யா ஐயுஹ ரசூல், என்னுடைய தூதரே, வல்லகும் மா உஞ்சில இலைக்க மின் ரப்பிக்க, உங்கள் ரட்சகனம் இருந்து எது சொல்லப்பட்டதோ, எது கொடுக்கப்பட்டதோ, எது இறக்கப்பட்டதோ அதை போய் மக்களுக்கு சொல்லுங்க. பாருங்க, அவங்களே கொஞ்சம் ஆட்டத்துல இருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வேர் சொல்லி கூப்பிடுறான், யா ஐயோ ரசூல், என்னுடைய தூதரே, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முகமது நபியே, யா ஐயோ ரசூலு பல்லகு மா உஞ்சில இலைக்க மின் ரப்பிக்க, உன் ரட்சகனம் இருந்து கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களை, இந்த அத்தாட்சிகளை, இதுவைகளை இந்த மக்களுக்கு சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றான் அடுத்த லைன்ல, இல்லம் தஃபல் இல்லம் தஃபல், நீங்கள் அப்படி சொல்லாவிட்டால், நீங்க யாருக்காவது பயந்து மறைத்தால், சொல்லாம இருந்தீங்கன்னா, ஃபமா பல்லகத்தி ரிசாலத்துக்கு, உங்கள் ரிசால தூதுவை நான் எடுத்துருவேங்கிறான். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே புள்ளாரி நமக்கே ஒரு மாதிரி ஆக. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு பயந்து இருக்கிற நேரத்துல, நபியே ரசூலே நீங்க போய் சொல்லுங்க, அந்த செய்தியை மறைக்காதீங்க, தைரியமா சொல்லுங்க. அப்படி நீங்கள் சொல்லாவிட்டால், இல்லம் தஃபுல், நீங்கள் சொல்லாவிட்டால், ஃபமா பல்லகத்தி ரிசாலத்துக்கு, உங்களுடைய ரிசாலம், உங்களுடைய தூது கொடுத்தன, நபின்னு பட்டம் கொடுத்தன, ரசூல்ல பட்டம், அதை எடுத்துருவாங்களாம். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு டேஞ்சர்ல ரசூல் ஸல்லல்லாஹு இருக்கா பாருங்க. இதெல்லாம் நம்ம நடக்கிற மாதிரி பார்க்கணும். இன்னைக்கு காலகட்டத்துல ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டானா சுத்தி உள்ளவங்க எல்லாம் பிரச்சனை பண்றான். அப்ப இதே நிலைமை தான் ரசூல் ஸல்லல்லாஹு வரும்போது அல்லாஹ் சொல்ல போங்க போங்க அப்படின்னா, அப்ப போகும்போது ஒரு பயம் இருக்குல்ல, அதுக்கு அல்லாஹ் கேரண்டி கொடுக்கலாம். எப்படி கேரண்டி கொடுக்குறான்னா, இதான் நீங்க பார்க்கணும். வல்லாஹு, நிச்சயமா அல்லாஹ், உங்களுடைய ரட்சகன், உங்களுடைய ரப்பு, உங்களுக்கு அந்த கொடுத்தான இந்த குர்ஆனே, அவன் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு எகுச்சி முக்க மினன்னாசி, அந்த மனிதர்களிடமிருந்து, உங்கள் விரோதிகளிடமிருந்து, உங்களை யார் பகைக்கிறார்களோ, உங்கள் மீது யார் வன்மத்தை குற்றார்களோ, உங்கள் மீது யார் போராமை கொள்கிறார்களோ, உங்களை யார் கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களிடமிருந்து காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்புங்கிறான். எவ்வளவு பெரிய கேரண்டி பாருங்க. அப்ப ஒரு தைரியம் வந்துருச்சு. முதல்ல அல்லாஹ் வேற மாதிரி வார்த்தையில கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. இப்ப அந்த பயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான், வல்லாஹு, நிச்சயமா அல்லாஹ், உங்களுடைய ரட்சகன், உங்களுடைய கடவுள், உங்களுடைய அல்லாஹ், எரிச்சி முக்கம் என்னன்னாச்சு, மனிதர் எடுத்து அவன் தான் உங்களை காப்பாற்றுவாங்கிறான். அந்த கேரண்டி கொடுத்தா அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படியே சிங்க மாதிரி எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லா சஹாபியும் கேட்டாங்க, வேற யாருடைய பாடி கார்டு இருக்குமா, எனக்கு அல்லாஹ்வே போதுமா, தவக்கல் அல்லாஹ். அதை சொல்லவும் எப்படி சொல்லுவாங்க, அலைய தவக்கல்த்து அலைய தவக்கல் முத்தவைக்கலும், ஒரு ஈமான் கொண்டவன் அல்லாஹ்வை தான் தவக்கல் தூக்கணும், வேற எதுவுமே தவக்கல் தூக்க கூடாது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு ரெடி ஆயிட்டாங்க.
அல்லாட்ட இருந்து வந்துருச்சு உத்தரவு, யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் பாட்டுக்கு சொல்ல போறேன். அப்ப திறந்த மடம் மாதிரி போகணும் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு எழுச்சி முக்கம் மிலன்னாச்சு, மனிதனிடம் உங்களை நான் காப்பாற்றுவேன், வேற எவனும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க என்னுடைய தூதர், என்னுடைய வசனத்தை சொல்றீங்க, என்னுடைய வார்த்தையை சொல்றீங்க, அதை கொண்டு உங்கள் மீது கோவப்படுறான். அப்ப அதை கொண்டு கோவப்படுறான்னா அல்லாவே நான் என்ன செய்வேன், அப்ப இன்னும் நான் அவன் மீது கோவப்படுவேங்கிற மாதிரி காட்டி உங்களை நான் காப்பாற்றுவேன்னு ஒரு கேரண்டியான வார்த்தையை கொடுக்கும்போது அதை விட என்ன வார்த்தை வேணும், அதை விட கேரண்டி என்ன வேணும்? அப்ப நபிகளார் இதுல நம்புறாங்கல்ல, இத நம்பிக்கைய அவங்களுக்கு அல்லாஹ் ஊட்டும் போது அப்படி எந்திரிச்சு நிக்கிறாங்க, சிங்கம் மாதிரி அப்படி எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்க கிளம்புறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இன்னல்லாஹு, இன்னும் சொல்ல பாருங்க, அல்லாஹ் இன்னல்லாஹு லா யஹ்தில் கௌமில் காஃபிரின், யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, உங்களை மறுக்கிறார்களோ, இந்த வேதத்தை மறுக்கிறாங்க, அல்ல ரசூலுல்லாஹ் மறுத்தாங்கன்னா அல்லாஹ் மறுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மறுத்தாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வர்ற வார்த்தையை மறுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வை மறுத்துவதற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர் வழி காட்ட மாட்டேன்ட்டான். அப்ப வெற்றி உங்களுக்கு தான்ட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கிளம்பிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு பயணம் பண்ணி கிளம்புறாங்க. அதுல இன்னும் ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வேற ஒரு இடத்துல வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு ஒரு இடத்துல இருக்காங்க, சுத்தி கூட அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்கள சுத்தி ஆபத்து இருக்குது, எல்லாம் கத்திய கபா எடுத்து நிக்கிறாங்க. அப்ப நிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி அங்கிருந்து போறது அந்த வீட்டுல இருந்து, அந்த இடத்துல இருந்து? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சொன்னாங்க, ஒரு பிடி மண்ணு அந்த அந்த இடத்துல அழிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் மண்ணு எடுக்கன்னு. அந்த மண்ணு அந்த கல்லெல்லாம் இருப்பாங்க, அதை எடுத்து அவங்க மூஞ்சில போடுறாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை பண்ணணும்னு வெறியில வைக்கிறானோ அந்த இடத்துல போடுங்க, உங்களுக்கு வழி வரும், அவர்கள் நமந்து விடுவார்கள். அந்த வழி எப்படி மூசாவுக்கு கடல் எப்படி பிரிந்து வழி கொடுத்ததோ அது போல உங்களுக்கு வழி கிடைக்கும். ஏன்னா இவங்க பிளாக் ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பிளாக் ஆயிட்டாங்க, வெளியில போகணும், சுத்தி ஆள் இருக்கான். அப்ப என்ன செய்யுது, அவன் கண்ணை கட்டணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மண்ணை எடுத்து அவன் மூஞ்சில போடுங்க. அதுபோல் சொல்லும் போது அல்லாஹ் கேரண்டியா சொன்னான், நபியே அந்த மண்ணை நீங்கள் போடவில்லை, அவர்கள் முகத்தில் நான் போட்டேங்கிறான். அது எப்படி சொல்றான், நபிக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுறான், நபியே உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது, மனிதன்ட்ட உங்களை காப்பாத்துறேன், இப்ப ஒரு சங்கடத்துல மாட்டேறீங்க, இந்த சங்கடத்தை கூட ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன், அந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அவர்கள் மூஞ்சில மண்ணை போடுங்க, அது கொண்டு அவர்கள் தன்னுடைய கண்களை கொண்டு அவர்கள் அந்த எரிச்சலும் அது கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வழி கிடைக்கும், நீங்க அங்க இருந்து புறப்பட்டு செல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை சொல்லும் போது 8வது அத்தியாயம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயம் 17வது வசனத்துல சொல்றான். சில இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போர்க்களத்துல இருந்து விரோதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொலை பண்ணும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொலை பண்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடிக்க வராங்க, கத்தி எடுத்து அடிக்க வரான். அப்ப அந்த கத்தி எடுத்து அவனை வெட்டுறாங்கன்னு அதை அல்லாஹ் சொல்றான், நீர் வெட்டவில்லை நான் வெட்டினேங்கிறான். எல்லாத்தையும் பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு ஒரு பாதுகாப்பு வருது அப்படிங்கறத சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊட்டத்தை கொடுக்குறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமா அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் தைரியமா புறப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கிற கூட்டம், அவர்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிற கூட்டம், அவர்கள் மட்டும் இல்ல அவரோட சேர்ந்தவங்களை கொலை பண்றங்கிற இடத்துல எந்தெந்த வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாத்துறாங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய அடிப்படை. இந்த வசனத்தினுடைய அடிப்படை மட்டும் இல்ல, உங்களையும் நான் பாதுகாப்பேங்கிறான். யாரு? அல்லாஹ்வுடைய செய்தி யாரெல்லாம் எடுத்து போறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டு. அல்லாஹ் மலக்குகளை வச்சு பாதுகாப்பு தரணும் ஒரு கேரண்டி சொல்றான். இது மேல இன்னும் சொல்றான், யாரு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான். அதான் யாசீன், நம்ம டெய்லி ஓதுவோம் பாருங்க, அந்த யாசீனை சொல்றான். முதல் வசனமே யாசீன் சொல்றாங்க. யாசீன் வல் குர்ஆன் இலக்கியம், இந்த குர்ஆன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால வருது பாருங்க இந்த வார்த்தை, இந்த குர்ஆன் என்னுடைய வார்த்தை, இந்த குர்ஆனின் மீது நான் சத்தியம் என்று சொல்கிறேன். யாசீன் வல் குர்ஆனின் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், அவர் நிச்சயமா என்னுடைய தூதர். இன்னக லமினல் முர்சலீன், அவர் என்னுடைய தூதர். யா அய்யுஹ ரசூல், ஓ ரசூலே, நான் பாருங்க இந்த இடத்துல அது ஊர்ஜிதப்படுத்துறான், என்னுடைய ரசூலை. யாசீன் வல் குர்ஆன் ஹக்கீம்
இப்ராஹிம் இன்னக்க லமினல் முர்சலீன், நீர் தான் என்னுடைய தூதர் என்று சொல்லு. அலா சிராத்தின் முஸ்தகீம், நீர் நேரான வழியில் இருக்குங்களாம். அப்ப நேரான வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு நபிகளாத்தை கொடுத்து அந்த ஊட்டத்தை கொடுத்து அந்த மோட்டிவேஷன் பண்ணும் போது அதன் பக்கம் யார் செல்கிறார்களோ அவர்களும் நேரான வழியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெற்றி நிச்சயம், அல்லாஹ்வுடைய கேரண்டி உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு அடிச்சு நம்முடைய ஈமான ஸ்ட்ராங் ஆக்குறான். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குரானை படிங்க. குரான்ல நிறைய விஷயம் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம படிங்க. ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அப்ப மட்டும் பேசல, இப்பவும் பேசுறாங்க, பேசக்கூடதான் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை நமக்கு உயிரோடு இருக்குன்னு அல்லாஹ் அய்யுல் கய்யூம், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு படிச்சுக்கிட்டே இருக்குது. குரான் ஓதுவது ஓதக்கூடியது. அப்ப அன்னைக்கு ஓதுனாங்க, நான் காப்பாற்றப்படுவோம் அல்லாஹ்வால. இன்னைக்கு நம்ம ஓதுறோம், நாளைக்கு நம்ம சன்னதி ஓதும். ஆகவே அல்லாஹ்வுடைய விஷயத்தை யார் எடுத்துக்கொண்டு போறார்கள் அவர்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுவார்கள் என்று கூறி நிறைய சிறப்பாக தவணா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.